நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ரிபி கப கப கப. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறோம். உம்மை நன்றியோடு நன்றியோடு வரவேற்கிறோம். உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை நன்றியோடு நன்றியோடு வரவேற்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கே 2, 3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, உம்முடைய தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர்கள் மரித்து போயிருப்பார்கள். ஆனாலும் கூட எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளை காண வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இது ஆண்டவரே விசேஷமாய் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய பாதத்தில் தருகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமோடு கூட நெருங்க கிருபை செய்யுங்க. நெருங்க கிருபை செய்யுங்கப்பா. நெருங்க கிருபை செய்யுங்க. நீர் நல்லவர் என்று ருசி பார்க்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கொடா கொடி நன்றி. கொடா கொடி நன்றி. கொடா கொடி நன்றி. ஹalleluya. 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 நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும்ப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் ஆண்டவரே. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நாங்க எல்லாம் உம்முடைய பிள்ளைகள். உங்களுடைய சாயலின்படி உம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் படைத்தீர், ஆனால் உம்மை அறியாமல் எத்தனையோ பேர்கள் உம்மை போல நீர் படைத்தீர். நீர்தான் தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு இனிஷியல் மாற்றி போட்டால் எவ்வளோ கோவம் வரும். ஒரு சராசரி ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவுடைய இனிஷியல் குழந்தைக்கு மாற்றி போட்டால் எப்படி எவ்வளோ கோவம் வரும். அந்த ஒரு விஷயம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை படைத்த நீர் எங்களுடைய அப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே வேறு வேறு காரியங்களை குறித்து அதை தேடி ஓடுகிற காரியங்கள் ஜனங்கள் செய்யும் பொழுது உமக்கு எப்படி இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறியாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். உம்மை அறியாமல் உம்மை அறியாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை தேடி வரவும், ஆண்டவரே உம்மை ருசி பார்க்கவும், கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளவும் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ரிபி கப கப கப. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹalleluya. ஏகோவா தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர். நீர் உயர்ந்தவர். உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவர். உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவர். நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதர்கள் ஆண்டவரே. எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு விஷயம்னாலும் உங்ககிட்ட சொல்ல கிருபை செய்யுங்க. உங்ககிட்ட தெரிவிக்க கிருபை செய்யுங்க. உங்ககிட்ட தெரிவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. 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 நன்றி நன்றி ராஜா. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. 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 நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற வேலையில ஆண்டவரே உமை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த அமைதலான இந்த காலை நேரத்தில் உமை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த அமைதலான இந்த காலை நேரத்தில் உமை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களும் மேல நம்பிக்கையாய் இருக்க, உம்மை விசுவாசிக்க, உம்மை இன்னும் அதிகமாய் பற்றிக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமாய் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க, பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆண்டவரே கர்த்தாவே, நிச்சயமாகவே ஆண்டவரே, துதி எடுக்கும் பொழுது சாத்தான் ஓடுவான் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதான இந்த சாத்தான் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், இப்படியாக மனிதர்களுக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் கொண்டு வர சாத்தான் ஆண்டவரே முற்றிலுமாய் அவனுடைய வல்லமையும் அவனுடைய காரியங்களும் அழித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 அழித்து சுவாமி. ஆண்டவரே நீங்க பெருகணும். ஆண்டவரே நாங்க சிறுகணும். இந்த சாத்தானுடைய சேனைகள் அழிந்து போகணும் ஆண்டவரே. இந்த சாத்தானுடைய சேனைகள் அழிந்து போகணும். அது போல சாத்தான் அழிந்து போகணும். இப்படியாக இந்த சாத்தானுக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகணும். சாத்தானுக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகணும். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நீங்க மாத்திரம்தான் பெருகணும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் நீங்க மாத்திரம்தான் பெருகணும் அப்பா. தேவனாகிய கர்த்தர் நீங்க மாத்திரம்தான் பெருகணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு 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 வரவேற்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மனிதர்கள் மாறலாம் ஆண்டவரே, காலங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், எது வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் ஆண்டவரே, எங்களை சுற்றி என்ன வேணாலும் நடக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஐக்கியத்தில் ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாத பிள்ளைகள் எல்லாரையும் உடைய பாதத்தில் தருகிறோம். நீரே தாயும் தகப்பனமாய் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கர்த்தாவே பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். எங்களை சுற்றி வேலெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. உடைய அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எந்த சாத்தானின் சேனைகளும் எங்களை நெருங்காதபடி தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. விசேஷமாய் ஆண்டவரை பிள்ளைகளுடைய பாதத்தில் தருகிறேன். ஆண்டவருடைய தேவைகளை என்ன என்று நீர் அறிவீரப்பா. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், என்ன பலவீனங்கள், என்ன குழப்பங்கள், என்ன வேதனைகள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தையை கொடுங்கப்பா ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த கர்ப்பப்பையில ஆண்டவரே காணப்படுகிற பிரச்சனைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. அதனால் அது தன்மை அதனுடைய காரியங்கள் எல்லாம் குறைந்து ஆண்டவரே சுலபமாய் ஆண்டவரே கருத்தரிக்க கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ பேர்களுக்கு இந்த காலத்துல இது ஒரு பிரச்சனையா இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். முன்னாடி இருந்த காலங்கள் மாதிரி இல்லை. இப்ப எடுத்துக்கொள்ற ஃபுட்டு அதனுடைய காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே இந்த கருத்தரிக்கிறதே ப்ராப்ளமாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே, ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் சந்தோஷத்துக்குள்ள வளர அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவர். உங்க ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாய்
விரோதமாய் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே கொடிய நோய்கள் வியாதிகள் இப்படியாக அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன என்ன விஷயம்னே தெரியல, ப்ரீத் பண்ணிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு மூச்சு விட முடியலன்னு மறிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே இந்த கொடிய நோய்கள், இந்த வைரஸ் கிருமிகள் இப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி ஆண்டவரே அதனுடைய வீரியம், அதனுடைய தன்மை, அதனுடைய வல்லமை மிக பெருசு ஆண்டவரே. எந்த வைரஸும் ஆண்டவரே அக்கினி முன்னாடி நிற்க முடியாது. எந்த வைரஸும் ஆண்டவரே அந்த சூடு தாங்க முடியாது. அந்த சூடு படும் பொழுது அந்த வைரஸ் சாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரனுடைய அக்கினி ஆண்டவரே அது எவ்வளோ பெருசு ஆண்டவரே கர்த்தாவே, சூரியனை விட 1000 மடங்கு பெருசு, சூரியனை விட 1000 மடங்கு பெருசு. அப்படிப்பட்ட அக்கினியை ஆண்டவரை வைத்து கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த வைரஸ் செத்து போகணும், இந்த வைரஸுடைய வீரியம் கம்மியாக, இந்த வைரஸ் செயலிழாதபடி ஆண்டவரை பல நோய் நொடிகளை கொண்டு வர வைரஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இப்படி எத்தனையோ இன்ஃபெக்ஷன்ஸை கொண்டு வர காரியங்கள் எல்லாம் உடைய அக்கினிக்கு முன்னாடி பஸ்பமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால, பஸ்பமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அநேக ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தாவே ஒரு சில பேர் ஆண்டவரை கர்த்தாவே இந்த சின்ன கட்டி மாதிரி இருந்தது, ஆனால் அந்த கட்டி நார்மல் கட்டின்னு நினச்சோம், ஆனால் அது கேன்சர்னு சொல்லி ஆண்டவரை டிடெக்ட் பண்ணுறாங்க. அநேக குழந்தைகளுக்கு இப்படியாக, அநேக பெரியவர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஆண்டவரை பரவி கொண்டு வருகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகள், இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா தந்திர திட்டங்களை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டரித்து கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு 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 வரவேற்கிறோம், நன்றியோடு வரவேற்கிறோம். நீங்க ஆண்டவரை கர்த்தாவே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல எத்தனையோ பேர்கள் ஆண்டவரை இளம் வயதில் விதவையாகி கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே, இளம் வயதில் விதவையாகி கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. திடீர்னு ஹஸ்பண்டை மறிச்சிடுறாங்க ஆண்டவரே. இங்கே நான் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா 35, 36, 37 வயசில் உள்ள ஜென்ஸு இறந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுடைய மனைவிகள்லாம் அதை விட கம்மி வயசு தான் இருக்கும், ஆனாலும் அந்த பிள்ளைகள்லாம் இப்போ விதவையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. எவ்வளோ காலங்கள் மாறிவிட்டது, எவ்வளோ விஷயங்கள் மாறிவிட்டது. அதே போல் 60 வயசில் மறிக்க வேண்டியவங்களாம் 30 வயசுலேயே மறித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு வரவேற்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கும் பொழுது ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டு கொண்டு இருக்கிறார், ப்ரொடெக்ஷனை போட்டு வைத்திருக்கிறார். அப்படியான கிறிஸ்டியன்ஸ் எத்தனையோ பேர் இறக்குறாங்களேன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, ஆண்டரோடு கூட எப்படி இருந்தாங்க, நல்லது தான் செய்தாங்களா, நல்ல காரியம்தான் செய்தாங்களா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும். எல்லாம் வழிபடுறவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நல்லவங்க அப்படி கிடையாது. அந்த பேர் தான் கிறிஸ்டியன்ஸ்னு இருக்குது, ஆனால் அதில் எத்தனை பேர் ஆண்டர்கிட்ட உண்மையாக இருந்தாங்க, எத்தனை பேர் உண்மை சுத்த மனசாட்சியோடு வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் நல்ல காரியத்தை செய்தாங்க, எத்தனை பேர் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தாங்க. இது போல இருக்கு. எத்தனை பேர் ஆண்டரை விட்டு கொடுக்காம வாழ்ந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இது போல இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நிச்சயமாகவே நீதிமானுக்கு நீதி செய்கிற தேவன், நீதிமானுக்கு நீதி செய்கிறது. நிறைய பேர் எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனால் அவங்களாம் செத்து போயிடுறாங்களே அப்படின்னு. எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் ஒழுங்காக இருக்கிறாங்க? அது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ்னால் சும்மா பேருக்கு கிறிஸ்டியன் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மனசு எந்த மாதிரி இருக்குது, கர்த்தர்கிட்ட உண்மையாக இருக்கா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, எந்த ஒளிவு மறை இல்லாமல் பாவம் செய்யாமல் இருக்கா, துரோகம் செய்யாமல் இருக்கா, இதெல்லாம் இருக்குது. இதனுடைய செயலாக்கம், நான் பிறந்ததுலேருந்து இப்படி இருக்கேன், ஆனால் நான் பாவத்தையே செய்வேன்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு இருக்குது. அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கும்போது அது நிச்சயமாகவே சேருகிறது ஆட்டோமேட்டிக்காக.
அந்த வசனம் நிறைவேறப்படுகிறது. அப்போ பாவம் செய்தா ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் உள்ளே வந்துடுறான். சாத்தான் உள்ளே வந்தால் சரீரத்தை பாழாக்கி மறிக்க வைக்கிறான். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம நித்திய நித்திய காலமாய் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை இப்படியாக ஆண்டர்கிட்ட பிதா கிட்ட ஒப்படைக்க முடியும். இன்னும் ஏசப்பா ஏசப்பா ஒப்படைக்கலை பிதா கிட்ட. நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் பரிந்து ஆர்கியூ கிடையாது, பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அத்தனையும் ஏசப்பா செய்து கொண்டிருக்கிறார். பிதா கிட்ட பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த நபரை குறித்து, இந்த நபரை குறித்து, இந்த இந்த மகளை குறித்து, இந்த மகனை குறித்து இப்படியாக பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மூவரும் ஒருவராய் இருக்கிற தேவன், மூவரும் ஒருவராய் இருக்கிற தேவன், தேவாதி தேவன், உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம், போதுமானவராய் இருங்கப்பா. எல்லாருக்கும் போதுமானவராய் இருங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் போதுமானவராய் இருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைய பேர்களுக்கு கண் பிரச்சனை ஆண்டவரை காணப்படுகிறது. கண் பிரச்சனை இப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐசைட் ப்ராப்ளம் அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ், நரம்பு வீக்னஸ், நிறைய பேருக்கு நரம்பு வீக் ஆகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. கண்ணில் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட கண்ணாடி போட்டுக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. இந்த ரேடியேஷன்ஸ், நாங்கள்லாம் ஆண்டவரை சின்ன வயதில் இருக்கும் பொழுது இந்த மொபைல் ஃபோனே கிடையாது. ஒரு பேஜர்னு ஒன்று வந்துச்சு. பேஜருக்கு அப்புறம் தான் மொபைல், ரிலையன்ஸு, நோக்கியான்னு சின்ன பட்டன் ஃபோன்ஸ் வந்துச்சு. அப்போ ஸ்மார்ட் ஃபோன் கூட கிடையாது. அப்போது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு மெத்தட் இருந்தது. நாங்கள் அடிக்கடி ஃபோன் பார்க்குற அந்த ஒரு இது கிடையாது. கண்ணும் நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. இப்போ வரைக்கும் கண்ணு நல்லா தெரியுது. ஆனால் பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போன கண்ணாடி போட்டு நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக எல்லாமே மாறிவிட்டது ஆண்டவரே. எல்லாமே மாறிவிட்டது. நாங்கள் சின்ன வயதில் இருக்கும் போது இருந்தது கூட இப்போ கிடையாது. எல்லாமே மாறிடுச்சு. ஆங்காங்கே கேள்விப்படுறோம். ஏதாவது ஒன்று ரெண்டு கெட்ட விஷயம் கேள்விப்படுவோம். ஆனால் இப்போ எல்லாமே கெட்ட விஷயம்தான். எல்லாமே மர்டர் தான். எல்லாமே பெண்களை கொலை பண்ணிடுறாங்க, சிறுமிகளை கொலை பண்ணிடுறாங்க. இப்படியாக எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் மரணம், மர்டர் மர்டர் மர்டர், மரணம், இப்படியாக கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஃபோட்டோலாம் நியூஸில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. சின்ன குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் செய்கிறாங்க. சின்ன குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் செய்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த குழந்தை வளர வேண்டிய குழந்தை, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய குழந்தை. அப்படி இருக்கிற குழந்தை ஆண்டவரே இந்த சின்ன வயசுலே இப்படியாக ஆண்டவரே கொலை செய்கிறதும், ஆண்டவரே அதை துன்புறுத்துறதும், இப்படியாக எத்தனையோ காரியங்களே ஆண்டவரே இந்த ஸ்கூலில் செய்கிறாங்க, வெளியில் காலேஜஸில் நடக்குது ஆண்டவரே, வேறு இடங்களில் நடக்குது. இது போல சாத்தானும் அதனுடைய சேனைகளும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த கெட்ட காரியங்களில் ஆண்டவரே இன்வால்வ் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே உங்களுடைய ரத்த கோட்டைகளை பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏதோ ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, நீங்கள் உலகம் முழுவதும் ஆண்டவரே எல்லாரும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். நீர் பாரபட்சம் பார்க்காத தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க, வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க, வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவரை தொடுங்க ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்ப தலைவர்களை தொடுங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மாறப்படணும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மாறப்படணும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மாறப்படணும் அப்பா. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மாறப்படணும். ரிபி கப கப கபா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் மாற்றுங்க, மாற்றுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய விஷயம்னு பார்த்தா பெண்கள் இப்படியாக முதல் வரிசையில் உட்காரது, சபையில் கூட முதல் வரிசையில் எல்லாம் க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெண்கள் இப்படியாக பக்தியாய் கொண்டிருப்பாங்க
ஆனால் இந்த ஜென்ஸ் மத்தியில் இப்படியாக அந்த க்ரௌடு பார்க்க முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஓய்வு நாள், மற்ற நாள் கூட அவங்களுக்கு டைம் கிடைக்கலாம் கூட, பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலையில் எந்திரிச்சு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரே அவங்களுக்கு டைம் கிடைக்கல, நம்ம எப்போ வேணால் பேசலாம், எத்தனை எத்தனை மணி நேரம் வேணாலும் அவங்ககிட்ட பேசலாம். இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றுங்கப்பா, குடும்ப தலைவர்களை மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க உண்மை அறியாததுனால, உண்மை ஏற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவரே பெண்கள் சொல்லுவதை கேட்கறது கிடையாது. ஒவ்வொரு ஆண்டவரே ஹஸ்பண்டும் மனைவி சொல்ற காரியங்கள் கர்த்தரை குறித்து ஒரு நல்ல காரியம் சொல்றாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்பா, அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே ஒரு சில பேர்கள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்புறமா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து, அந்த கணவன்மாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து, அதுக்கப்புறமா தான் மனைவி சொன்னாங்களே ஆண்டவரை குறித்து, ஏசப்பாவை குறித்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வரும் ஆண்டவரே வந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேற்றும் இன்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எங்களை சுற்றி வேல் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அக்கினி பந்தத்தை போட்டு, அக்கினி பந்தம், ப்ரொட்டக்ஷன், ப்ரொட்டக்ஷனை போட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே பிள்ளைகளை ப்ரொட்டெக்ஷன் போட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் திறக்கிறேன். சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு எந்த டார்ச்சர்ஸும் வாலிப வயதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு டார்ச்சர்ஸும், ஒரு சில பேர்கள் ஒரு நியூஸ்லாம் கேட்குறோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அவங்கள காதலிக்கிறேன், ஆனால் வந்து அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அந்த பொண்ணு நிராகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. இது போல் நாங்கள் நியூஸில் கேட்குறோம்ப்பா. இதெல்லாம் என்ன உண்மை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த பிடிக்கலை, அந்த பொண்ணு காதலிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. நிறைய நாங்கள் கேட்குறோம், நிறைய கேட்குறோம். இது சின்ன இளம் வயது பெண்கள் கூட மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆன பெண்களும் இதே போல் ஒரு சில பேர்கள் நாங்கள் நியூஸில் வாசிக்கிறோம். இப்படியாக தனியாக ஒரு வயல் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு பால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற மக ஒரு இளம் பெண்ணை இப்படியாக கொன்னுட்டாங்க, ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நியூஸை திறந்தாலே ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு, ஏதாவது ஒன்று அவங்களுடைய எல்லாம் நிறைய பேர்கள் நாங்கள் பெண்களுக்கு பார்க்குறோம் அப்பா, பெண்களை பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த ஜான்வரி மாதம் தொடங்கினதுலேருந்து நான் பார்க்கறது பெண்கள், பெண்கள் அங்கங்கங்க பெண்கள் 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 அப்படின்னு போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நன்றியோடு வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களும் ஆண்டவரே அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் போடுங்க. எல்லாம் உடைய பிள்ளைகள் தான், இங்கே ஜெண்டரே கிடையாது, இவங்க தான் காப்பாற்றப்படணும், இவங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுடைய செட்டின் கீழே மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இடைப்படுங்க, இடைப்படுங்க, தரிசனத்தில் வாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தரிசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார், நிச்சயமாக ஆண்டவர் இருக்கிறாரு. கடவுள் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, நீங்கள் தரிசனத்தில் வந்துட்டீங்கன்னா, ஒரே ஒரு முறை தரிசனத்தில் வந்துட்டீங்கன்னா அவங்க அதை ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க ஆண்டவரே, ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் எனக்கு தரிசனம்னா எப்படி சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், தரிசனம் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எனக்கு தரிசன கண்களை திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு, நான் உங்களை பார்த்துருக்குற ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு 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 துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி,
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஜெயிக்க, ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தவர் அப்பா. ஏசப்பா நீர் ஜெயிக்க வந்தவர், நீர் ஜெயிக்க வந்தவர். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை அசட்டை செய்கிறவன் ஆண்டவரே பிதாவை அசட்டை செய்கிறான். உம்மை மறுதலிக்கிறவன் பிதாவை மறுதலிக்கிறான். இப்படியாக ஆண்டவரே தேவகுமாரன், ஒரே பேரான தேவகுமாரன், ஒரே பேரான தேவகுமாரன், இந்த ஒரே பேர் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரே பேரான தேவகுமாரன். ஆண்டவரே அவருடைய ஒன்லி சைல்டு, ஒன்லி ஃபர்ஸ்ட் கஸ்டோடியன். யூ ஆர் ஃபர்ஸ்ட் கஸ்டோடியன் ஆஃப் காட். ஏசப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டோடியன் ஆஃப் காட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு 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 ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் காட். ஹalleluya, ஹalleluya. கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. ஏசு கிறிஸ்து என்னும் நாமத்தை விசுவாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனையோ இடத்தில் விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வேசித்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றும் பாதத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா. இந்த விபச்சாரம் நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வேசித்தன ஆவியை, இந்த இச்சையின் ஆவியை எல்லாவற்றும் ஆண்டவரே தூர தடுத்து நிறுத்தி ஆண்டவரே விலகி போக கிருபை செய்யுங்க, விலகி போக கிருபை செய்யுங்க. ஒரு தேசத்துக்குள்ள இந்த இச்சையின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி வந்து விட்டா அந்த தேசத்தையே அது பாழாக்கி விடும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் அத்தனையும் பாதத்தில் தருகிறேன். எல்லாம் கட்டி ஜபிக்கிறோம், இந்த நேரத்தில் கட்டி ஜபிக்கிறோம். போய் இயேசுவின் நாமத்தினால தேசத்துக்குள்ள இப்படி ஆதிக்கம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸோடைய ஆதிக்கம் இல்லாதபடி, அதனுடைய தன்மை, அதனுடைய வீரியத்தையும், அதனுடைய பவர் இப்படியாக குறைத்து ஆண்டவரே மனிதர்களை ஆட்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளையும், அந்தகார சக்திகளும், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியினருடைய சேனைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். போய் இயேசுவின் நாமத்தினால, போய் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனிதன் பாக்கியவன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனிதன் பாக்கியவன். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவன். ஹalleluya. இந்த வசனத்தின் படி ஆண்டவரை பிள்ளைகளை நடத்துங்கப்பா, பிள்ளைகளை நடத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நடத்துங்க. இதை கலந்து கொள்ளாத பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற மகனோ மகளோ பாக்கியவான். உண்மே ஆண்டவரை விசுவாசிக்கிற மகளோ மகனோ பாக்கியவான். ஹalleluya. ரிபி கப கப கபா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீங்க ஆண்டவரை பெருகணும், நாங்க சிறுகணும். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஆண்டவரே நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எத்தனையோ கெட்ட விஷயங்கள், அருவருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, ஒரு இடத்துல எல்லாம் கேள்விப்படுறோம், அசிங்கமான காரியங்கள் ஆண்டவரே, தாறுமாறான உறவுகள் ஆண்டவரே, தாறுமாறான ஆண்டவரே உறவுகள் இச்சை பிடித்து இப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ ஆண்டவரே கேவலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். ஆண்டவரே கொலை பண்ணிடுறாங்க, கேவலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க.
மகா பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே முற்றிலும் அப்படி பாதத்தை நாங்கள் தருகிறோம். நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. உமை நன்றியோடு 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 வரவேற்கிறோம் சுவாமி, வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர், ஆண்டவரே நீர், ஆண்டவரே இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் நீர், ஆண்டவரே இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சகல ஜனங்களை பார்க்கிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்ற இந்த வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவரே சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும் உம்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி பாதத்தை நான் தருகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதத்தில் தருகிறேன். உண்மையே ஆண்டவரே, ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்பதை ஆண்டவரே நீங்க அந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே அவங்களோடு இருந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரோ. அவங்களோடு கூட இருந்து கிரியை செய்யுங்க, அவங்களோடு கூட இருந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் ஆண்டவரே 46:5 படி ஆண்டவரே பிள்ளைகளை நடத்துங்க. God is within her, she will not fall. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் கிடையாது, ஆணுக்கும் கூட தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நாங்க தான் அதை செய்யாம இருக்கிறோம், நாங்க தான் உண்மை ஏற்றுக்கொள்ளணும், நாங்க தான் அவங்களை விசுவாசிக்கணும், நாங்க தான் உங்ககிட்ட வரணும். நீங்க எப்பவும் ஒரே மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர், நாங்க தான் அதை அறியாம இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் கிட்ட வர கிருபை செய்யுங்க. காட் கூட இருக்கிறாரு, ஏசப்பா கூட இருக்கிறாருன்னு சொன்னா அங்க ஒரு மனிதன் கீழே விழுவதில்லை. சாத்தான் விழ வைக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அந்த மனிதனை வீழ்த்தாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல இருக்க வேண்டிய பிரதானமான விஷயம் கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய ஆயுஸ் நாட்களை அதிகரிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எதற்காக படைத்தார் மனிதனை? ஒரு மனிதனை எதற்காக படைச்சார்? அவருடைய மகிமைக்கென்று படைத்திருக்கிறார், மகிமைக்கென்று படைத்திருக்கிறார். அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பர்பஸை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? அவருடைய மகிமைக்கென்று படைச்சார். அதே போல ஒரு மனிதனை எதுக்கு படைச்சார்? அவருடைய மகிமைக்கென்று படைச்சார், அவருடைய மகிமைக்கென்று படைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு மகிமை போகிற காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். ஒரு மகிமை போகிற காரியங்கள் தான் நம்ம செய்யணும். பாவத்தை செய்து உக்காந்துட்டு இருந்தா எப்படி மகிமை போகும்? இதை நன்றாக சிந்திக்க வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இபி கப கப கபா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துங்க. மகிழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க கிருபை செய்யுங்க, மகிழ்ந்து களி கூற கிருபை செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற காரியம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருக்கு மகிமை போய் சேருகிறது. என்னுடைய அப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவரை போதும், அவருக்கு மகிமை மகிமை மகிமை.
அவர் சந்தோஷப்படுகிறார். என் குழந்தை என் அப்பான்னு சொல்லிடுச்சு, என் குழந்தை என்னோட கூட சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி. இப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21 படி ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்க மறந்தது எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்க மறந்தது எல்லாம் உடைய பாதத்தில் தருகிறோம். உமை மாத்திரம் உயர்த்தி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம், அவங்க சிரசின் மேல தெளிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய சிரசின் மேல் தெளிக்கிறோம், அவங்களுடைய சிரசின் மேல் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்களுடைய சிரசின் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அமைதலான நேரத்தில் ஆண்டவரே உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கண்மலை மேல் ஹalleluya. நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya.